ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் அமேசான் ப்ரைமை 1 மந்த்துக்கு எப்படி ஃப்ரீயாக யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம ஓவர்சீஸ் ஸ்கொயர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த ஃப்ரீ ட்ரையல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐடிக்கு ஒரு வாட்டி தான் போட முடியும். அதனால் நீங்கள் எப்போ போடுறீங்களோ அப்போ வந்து நல்லா யோசித்து போட்டுக்கோங்க. நீங்கள் நிறைய ஆர்டர் போடுறீங்க அந்த டைமில் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து டெலிவரி சார்ஜ் வந்து நிறைய குறையும். ஃபஸ்ட்டு வந்து அமேசான் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா கீழே வந்து ஹோம் யூன்னு ஒன்று இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. யூவில் வந்து பார்த்திங்கன்னா யுவர் அக்கௌண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து மெம்பர்ஷிப் அண்டு சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை தான் நம்ம இப்போ ப்ரெஸ் பண்ண போகிறோம். இதில் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உள்ளே வந்து நமக்கு ஜாயின் ப்ரைம் அப்படின்னு காட்டும், அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இல்லை சூஸ் எ பிளானில் பார்த்தீங்கன்னா ட்ரை ப்ரைம் ஃப்ரீன்னு இருக்கும், அதை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட் யுவர் 30 டே ஃப்ரீ ட்ரையல் அதை வந்து கன்ஃபார்ம் கொடுத்து ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்தோன்னா உங்களுக்கு வந்து ₹2 பே பண்ண சொல்லுவாங்க. அந்த ₹2 நீங்கள் பே பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் டேவே உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. இப்போ நீங்கள் 30 டேஸ் ட்ரையல் போடுறீங்கன்னா அது வந்து பிஃபோராக 3 டேஸ் பிஃபோரே வந்து உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். அதில் போய்ட்டு நீங்கள் மேனேஜ் சப்ஸ்கிரிப்ஷனில் போய்ட்டு ப்ரைமை வந்து ஆஃப் பண்ணி வச்சிடணும். இல்லைனா வந்து நெக்ஸ்ட் மந்த்துக்கு வந்து உங்களுக்கு அமௌண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த அக்கௌண்ட்லேருந்து டிடெக்ட் ஆயிரும். செலக்ட் பில்லிங் அட்ரஸில் ஏதோ ஒரு அட்ரஸ் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா பேமெண்ட் வந்து ப்ராசஸ் ஆகும். உங்கள் யூபிஐ பின்னை போட்டு பேமெண்ட்டை வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுங்க. இப்போ வந்து நம்ம அக்கௌண்ட் பார்த்திங்கன்னா நார்மல் அக்கௌண்ட்லேருந்து ப்ரைம் அக்கௌண்ட்டாக மாறிடுச்சு. உங்கள் ஏஜ் வந்து 18 to 24 இருந்துச்சுன்னா நீங்கள் நெக்ஸ்ட் மந்த்து திருப்பி ப்ரைம் வந்து ரினியூ பண்ணும்போது 1500 கட்டும் போது ₹750 கேஷ்பேக் வரும். அதுக்கு வந்து உங்களோட ஏஜை வந்து வெரிஃபை பண்ண ஆதார் கார்டு பேன் கார்டு கேட்பாங்க. நீங்கள் நெக்ஸ்ட் மந்த் நான் உடனே ப்ரைம் வந்து அப்கிரேட் பண்ணுவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த வெரிஃபை பண்ணுறதுல போய்ட்டு நீங்கள் வெரிஃபை பண்ணி வச்சுக்கோங்க. இப்போவே நீங்கள் வெரிஃபை பண்ணிங்கன்னா அது வந்து 15 டேஸ் ஆகும் உங்கள் அக்கௌண்ட் வெரிஃபை ஆக. நீங்கள் நெக்ஸ்ட் மந்த் உங்களுக்கு ரினியூ பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக கேஷ்பேக் வந்துடும். இப்போ வந்து கரெக்டாக ஃப்ரீ ட்ரையல் முடியும் போது மெம்பர்ஷிப்பை எப்படி ஆஃப் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்ப்போம். எகெயின் வந்து அமேசான் ஆப்பையே ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா கீழே யூ ஐக்கான் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் யுவர் அக்கௌண்ட் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா மேனேஜ் ப்ரைம் மெம்பர்ஷிப் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதுக்குள்ளே போனீங்கன்னா நம்ம நேமுக்கு கீழே மேனேஜ் மெம்பர்ஷிப்னு இருக்கும். அதில் கீழே பார்த்தீங்கன்னா நேமுக்கு கீழே தேர்டாக பார்த்தீங்கன்னா அப்டேட் ரினியூ ஆர் கேன்சல் அப்படின்னு இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து என் மெம்பர்ஷிப் இதை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான மெம்பர்ஷிப் வந்து ஆஃப் ஆயிரும். இதுக்கப்புறமேட்டுக்கு உங்கள் அக்கௌண்ட்லேருந்து அமௌண்ட் வந்து பிடிக்க மாட்டாங்க. இந்த வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அமேசானில் அடிக்கடி ஆர்டர் போடுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க.